Hi friends, வணக்கம். உங்களுடைய யூடியூப் ஷார்ட்ஸ்க்கான வியூஸ் போலனா உங்களுடைய இம்ப்ரெஷன் அதிகமா யாருக்கும் போலன்றதுக்கான அர்த்தம் இந்த மாதிரி இம்ப்ரெஷன் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஆவரேஜ் வியூ டியூரேஷன் CTR ஸ்வைப் அவே ஆப்ஷன்லாம் பத்தி நான் கூகுள் அல்காரிதம் வீடியோல நான் தெளிவா சொல்லியிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுக்கான இம்ப்ரெஷன் கிடைச்சா உங்களுக்கான ஆர்கானிக் வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ஆர்கானிக் வியூஸ் கிடைக்கல, நான் நல்லா தான் ப்ரோ போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் ஆப்ஸை ட்ரை பண்ணி உங்களுக்கான கேம்பெயினை ரன் பண்ணி உங்களுக்கான இம்ப்ரெஷனை நீங்கள் பூஸ்டப் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பிகினராக யூடியூப்ல வரும்போது அவங்களுக்கான வியூஸே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள் இந்த கூகுள் ஆப்ஸ் மூலிமா பூஸ்டப் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய வெப்சைட்டில் ஆப்பில் சொல்கிற மாதிரி என்கிட்ட 500 ரூபா கொடுங்க, 1000 ரூபாய் கொடுங்க, நான் உங்களுக்கான வியூஸை இன்க்ரீஸ் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஃபேக்கான என்கேஜ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு பதிலாக கூகுளில் கொடுத்துக்கிற இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் கூகுள் ஆப்ஸை பயன்படுத்தி எப்படி நம்மளுக்கான ஷார்ட்ஸை நம்ம ப்ரொமோட் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஒரு 10 ரூபா செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கான 1000 வியூஸை நீங்க எப்படி கொண்டு வரலாம்ன்றதுக்கான மெத்தட் இந்த வீடியோஸ்ல நான் லாங் வீடியோஸ் வச்சு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மெத்தட்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் கூகுள் ஆட்ஸை பத்தி தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோஸை நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல டெபாசிட் எப்படி ப்ரோ பண்றதுன்னு ஒரு கொஸ்டினும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான செப்பரேட்டான ஒரு வீடியோஸை நான் போட்டிருக்கேன். இதுல லைவா உங்களுக்கு ஒரு 500 ரூபா நான் டெபாசிட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மெத்தட் பார்த்தாலும் உங்களுக்கான பணத்தை நீங்க எப்படி உள்ள கொண்டு போகலாம்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு தெளிவாக புரியும். மறக்காம இந்த 2 வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு கூகுள் ஆட்ஸ்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணோன்னே இந்த வெப்சைட் லிங்க் வரும். இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இதே ப்ராசஸை நீங்கள் உங்களுடைய மொபைலே நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் டெஸ்க்டாப் மோட நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ராசஸ் நான் இதில் எப்படி பண்ணுறோம் இதே மெத்தட் நீங்கள் அதிலே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த லிங்கை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்க சைன் இன் ஸ்டார்ட் நவுன்ற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த இடத்துல ஆல்ரெடி ஜிமெயில் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சைன் இன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ள போயிடும். ஸோ நீங்கள் எந்த மெயில் ஐடியில் நீங்கள் கிரியேட் பண்ண விருப்ப போறீங்களோ நீங்கள் அந்த மெயில் ஐடியில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கிற அந்த மெயில் ஐடியில் கிரியேட் பண்ணலாம்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக கிரியேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வேற ஒரு மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்கள் வேற மெயில் ஐடியோட கிரியேட் பண்ணி அதுலேருந்து உங்களோட கேம்பெயின் நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சைன் இன் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல பாருங்க என்னோட கூகுள் ஆப்ஸோட இன்டர்ஃபேஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல தான் என்னோட நியூ கேம்பெயினை நான் கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் பாருங்க நான் ஆல்ரெடி கேம்பெயின் ரன் பண்ணதுக்கான ரிசல்ட் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கீழே வந்தா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பில்லிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல தான் நம்மளோட டெபாசிட் அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்ற ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. நம்ம டெபாசிட் பண்ற அமௌண்ட்டும் இந்த இடத்துல தான் இருக்கும். நீங்க புதுசா கேம்பெயின் பண்ண உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கான டெபாசிட் ஆப்ஷன் ஃபர்ஸ்டே கேட்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கான டெபாசிட் அமௌண்ட் நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்மளோட ஷார்ட்ஸுக்கான கேம்பெயினை எப்படி நம்ம ரன் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இந்த நியூ கேம்பெயினை கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள இருக்கிற இந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா வாட் யுவர் கேம்பெயின் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கேம்பெயின் பண்ண போறோம்னு முடிவு பண்ணணும். ஸோ சேல்ஸ் பண்ண போறோமா, நம்மளுடைய வெப்சைட்டுக்கான டிராஃபிக் நம்ம உள்ள கொண்டு வர போறோமா, ஸோ நம்மளுக்கான கன்வர்ஷன் லீட்ஸ் என்ன கொண்டு வர போறோமான்னு கேட்கறாங்க. இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எதுவுமே இதை கிளிக் பண்ணாதீங்க. கீழே இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கிரியேட் கேம்பெயின் வித்அவுட் எ கோல் ஆடியன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை தான் நீங்க கிளிக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இதுல கிட்ட நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளுக்கு எவ்வளவுதான் செலவா வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்க கீழே இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து வீடியோஸ்க்கான வியூஸ் தான் நம்ம வேணும். ஸோ அதனால இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க கேம்பெயின் டைப் நம்ம செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க சர்ச், மேக்ஸிமம், டிஸ்பிளே, ஷாப்பிங், வீடியோ, ஆப்ஸ், ஸ்மார்ட், டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம வீடியோஸ் தான் நம்ம ப்ரோமோட் பண்ண போறோம். ஸோ நம்ம இந்த வீடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ கேம்பெயினோட சப்டைப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து வியூஸ் அதிகமாக வேணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. நாம இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் தான் கிளிக் பண்ண போறோம். பட் அடுத்து என்னென்ன இருக்குன்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. எஃபிஷியன்ட் ரீச் வேணும்னா இதை கிளிக் பண்ணலாம். டார்கெட் ஃப்ரீக்வன்சி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு சில வீடியோஸ் ஸ்கிப் பண்ணுவோம், ஒரு சில வீடியோஸ் நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாம இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ யார் ஆட் நம்மளுக்கு தராங்களோ அவங்க தான் இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாமளும் இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு வீடியோஸ் தான் நம்ம ரீச் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற டிரைவ் கன்வர்ஷன், ஆட் சீக்வென்ஸ், ஆடியோ ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெட் வியூஸை வச்சுட்டு கீழே இருக்கிற அந்த கண்டினியூ ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல கேம்பெயினோட நேம் கேட்கறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்களே ஆட்டோமேட்டிக்கா நேம் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு வேற எதனா நேம் நீங்க கொடுக்கறதா இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகே, நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பிட் ஸ்ட்ராட்டஜின்னு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இது வந்து மேக்ஸிமம் சிவிஎஸ் தான் இருக்கும். அடுத்து பாருங்க பட்ஜெட் அண்ட் டேட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல 2 டைப்பா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தோம்னா டெய்லி டைப், ரெண்டாவது பார்த்தோம்னா கேம்பெயின் டோட்டல். ஃப்ரெண்ட்ஸ், இதுல நீங்க எது வேணா வச்சு உங்களுக்கான கேம்பெயின் நீங்க ரன் பண்ணிக்கலாம். இப்போ இதுல கேம்பெயினோட நீங்க வச்சு நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் இதுல கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இதுல நீங்க டெய்லி வச்சு கிளிக் பண்ணும்போது நீங்க டெய்லி எவ்வளவு செலவு பண்ண விரும்புறீங்களோ அதுக்கான டோட்டல் நீங்க இதுல கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 200 ரூபாய் ஒரு நாளைக்கு நான் செலவு பண்றேன்னா இந்த இடத்துல நம்ம 200 ரூபாய் கொடுத்து நம்மளுக்கான கேம்பெயின் நம்ம இதுல ரன் பண்ணிக்கலாம். சோ டெய்லி உங்களுக்கான 200 ரூபாய் கேம்பெயின் ரன் ஆகும் ஆட்டோமேட்டிக்கலி.
அடுத்து நெட்வொர்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூடியூப் ஆட்டோமேட்டிக்கா இந்த டிக் மார்க்ல தான் இருக்கு. அடுத்து செகண்டா இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா யூடியூப் பார்ட்னர்ஸ்லயும் அவங்களோட நெட்வொர்க்லயும் உங்களோட ஆட்ஸ் ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சோ உங்களுக்கு வேணும்னா இத டிக் மார்க் கொடுத்துங்க, இல்லைன்னா அன்டிக் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க யூடியூப் இல்ல கூகுள்ல தவிர்த்து இருக்கிற சைட்ஸ்லயும் ஆப்ஸ்லயும் உங்களுக்கான கேம்பெயின் நாங்க ரன் பண்ணட்டுமா அந்த மாதிரி கேட்கறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை இம்ப்ரெஷன் தான் அதிகமா தேவைப்படுது. சோ நீங்க எதுல ரன் பண்ணாலும் சரி நம்மளுக்கான இம்ப்ரெஷன் கிடைச்சா ஓகே. அடுத்து லொகேஷன் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் எங்க இருக்காங்களோ நம்ம இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஆல் கண்ட்ரீஸ் அண்ட் டெரிட்டரிஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழ பாருங்க இந்தியாஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழ என்டர் யுவர் another லொகேஷன் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. फ्रेंड्स இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேம்பெயின் பண்ண வரீங்கன்னா இந்த இடத்துல மூணாவது ஆப்ஷன் என்டர் யுவர் another லொகேஷன் இத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க தமிழ்நாடு நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே மேல இந்த இடத்துல காட்டும் फ्रेंड्स. இந்த இடத்துல டார்கெட் நீங்க கிளிக் பண்ணுங்க. அடுத்து சென்னைன்ற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க फ्रेंड्स. நீங்க சென்னையை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட people எங்க அதிகமா இருப்பாங்களோ நம்ம அதுக்கு மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழ பாருங்க இந்த இடத்துல லாங்குவேஜ் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நாம வந்து தமிழ் லாங்குவேஜ் தான் பேசுறோம். சோ இந்த தமிழ்ல கிளிக் பண்ணீங்க. சப்போஸ் நீங்க வந்து இங்கிலீஷ்ல இந்த வீடியோ மேக் பண்றீங்கன்னா இந்த இடத்துல நீங்க இங்கிலீஷ் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க நம்ம லொகேஷனும் லாங்குவேஜும் பார்த்தோம்னா தமிழ்நாடு தமிழ் தான் கொடுத்திருக்கோம். சோ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாத்துக்குமே இது போகும். இதுவே நீங்க இந்தியா கிளிக் பண்ணீங்கன்னா இந்தியாக்குள்ள இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோஸ் வந்து கேம்பெயினர் ரன் ஆகுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ டார்கெட்டா நம்மளோட பீப்பிளுக்கு போய் சேரும். சோ தேவையில்லாத வேற ஏதாவது ஒரு மொழி பேசுற மக்களுக்கு இந்த கேம்பெயின் போயிடுச்சுன்னா நம்ம அதுக்கு செலவு பண்ற காசே ரொம்ப வேஸ்ட் ஆயிடும். சோ அதுதான் फ्रेंड्स இவங்க ஸ்பெசிஃபிக்கா கொடுத்திருக்காங்க. இதுவே மேல இருக்கிற அந்த ஆல் கண்ட்ரீஸ் கொடுத்துட்டு கீழ தமிழ் கொடுத்தீங்கன்னா உலகத்துல தமிழ் மக்கள் எங்க இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த கேம்பெயின் வந்து ரன் ஆகுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இதுவும் நமக்கு நல்ல ஆப்ஷன் தான் फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ்நாடு கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கான கேம்பெயின் ரன் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு மட்டும் போகும். அடுத்து நீங்க இந்தியாவை கிளிக் பண்ணி செகண்ட் கேம்பெயின் ரன் பண்ணும்போது நம்மளுக்கான இம்ப்ரெஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமா வைடர் ஆகும். இதே மாதிரி நீங்க ஆல் கண்ட்ரீஸ் கொடுத்து நீங்க பண்ணும்போது இந்த உலகத்துல இருக்கிற எங்க தமிழ் மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கேம்பெயின் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி போகும்போது நம்மளுக்கான இம்ப்ரெஷனும் அங்க கிளிக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே फ्रेंड्स அடுத்து கீழ பாருங்க ரிலேட்டட் வீடியோஸ் கொடுத்திருப்பாங்க. சோ இது எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்ல, அதை அப்படியே விட்டுறலாம். ஓகே அடுத்து கிரியேட் ஆட் குரூப் கேட்டிருக்காங்க फ्रेंड्स. இதை நீங்க அப்படியே விட்டுருங்க. அடுத்து பாருங்க டெமோகிராஃபி கொடுத்திருக்காங்க फ्रेंड्स. இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம போற கேம்பெயின் பார்த்தோம்னா யாருக்கு அதிகமா யூஸ் ஆகுன்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம சொல்லணும். இப்போ இந்த இடத்துல நம்ம போற கேம்பெயின் பார்த்தோம்னா ஃபீமேலுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம ஃபீமேலை மட்டும் வச்சுட்டு மேல் அண்ட் அன்னோனை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இதுவே நம்ம போற ப்ராடக்ட் பார்த்தோம்னா இப்போ நம்ம வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம சேல் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து மேல் மட்டும் தான் அதிகமா பார்ப்பாங்கன்னா மேலே கிளிக் பண்ணிக்கங்க, ஃபீமேலை எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கான டார்கெட்டை நம்ம ரீச் பண்ணலாம். சோ அதுதான் फ्रेंड्स இந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து வீடியோஸ்க்கான வியூஸ் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். சோ நம்ம வீடியோஸ் தான் நம்ம கேம்பெயின் ரன் பண்ண போறோம். அது யாரா கிளிக் பண்ணி உள்ள போவாங்கன்ற மாதிரி தான் நம்ம கொடுத்திருக்கோம். சோ நமக்கு ரெண்டு ஜெண்டருமே இருந்தாலும் சரி நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்து இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே டிக் மார்க்ல இருக்கு फ्रेंड्स. இதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அப்படியே விட்டுருங்க. நாம ஸ்பெசிஃபிக்கா எதனா ஒரு பொருளை நம்ம ஒருத்தர் போய் விற்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம மட்டும் இந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். நமக்கு வியூஸ் வரதுக்கு இதுல இருக்கிற எல்லாமே நம்ம டிக் மார்க்ல இருந்தாலும் சரி நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே அடுத்து ஆடியன்ஸ் செக்மெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க फ्रेंड्स. இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தோம்னா फ्रेंड्स நம்ம பர்టిక్యులரா இன்னும் நம்ம ஆடியன்ஸ் நம்ம ஃபில்டர் பண்ணலாம். இப்ப டெக்னாலஜி சம்பந்தமா நான் வந்து ஆட்ஸ் ரன் பண்றேன்னா இந்த இடத்துல நான் டெக்னாலஜி கிளிக் பண்ணிக்கலாம். சோ யாரெல்லாம் டெக்னாலஜி இடத்துல கிளிக் பண்ணிடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஆட்ஸ் வந்து அவங்களுக்கு போகும். அடுத்து மீடியா என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமா இருக்கிறவங்க கிளிக் பண்ணலாம். அடுத்து நீங்க லைஃப் ஸ்டைல் மூலமா நிறைய பொருட்கள் நீங்க சேல் பண்ணீங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். சோ உங்க வீடியோஸ்ல நீங்க வந்து வீலாக்ஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கான கேம்பெயின் நீங்க ரன் பண்ணலாம். फ्रेंड्स இந்த மாதிரி உங்க டார்கெட் பீப்பிள் யாருன்றதை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து கீழ பாருங்க फ्रेंड्स உங்களுக்கு கண்டென்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்றதுக்கான கீவேர்ட்ஸ், டாபிக்ஸ், பிளேஸ்மென்ட் ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும். சோ ஃபர்ஸ்டா இருக்கிற கீவேர்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. சோ இந்த இடத்துல உங்களோட கீவேர்ட்ஸ் நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணனும். இப்போ நீங்க வந்து மொபைல் மூலமா ஒரு ஆட்ஸ் ரன் பண்ண போறீங்களா, இல்ல வந்து குக்கிங் சம்பந்தமா பண்ண போறீங்களா, இல்ல நீங்க டெக்னாலஜி சம்பந்தமா வேற எதனா பண்ண போறீங்களா சரி அதோட டாபிக் அதோட கீவேர்ட்ஸ் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணனும். இந்த மாதிரி फ्रेंड्स நம்ம பர்టిక్యులரா கீவேர்ட்ஸ் இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தோம்னா நம்மளோட சிபிசி அதிகமாகும். இதனால நம்ம ஒரு ஆட்ஸ்க்கு நிறைய காசு நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். பட் நீங்க பிகினரா யூடியூப்ல வரவங்க இந்த கீவேர்ட்ஸ்ல இந்த டாபிக்ஸ்ல கை வைக்காதீங்க. இத அப்படியே விட்டுடுங்க. ஜெனரலா நமக்கு வந்து வியூஸ் தான் போணும். சோ ஜெனரல் ஆடியன்ஸ் நமக்கு போனாலே போதும். அதே மாதிரி தான் फ्रेंड्स இங்க கீழ இருக்கிற பிளேஸ்மென்ட் ஆப்ஷனும் இந்த பிளேஸ்மென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணா கூட இந்த இடத்துல பாருங்க நம்ம வந்து யூடியூப் சேனல்ல பர்టిక్యులரா ஒரு சேனலுக்கு நம்ம டார்கெட் பண்ணனும்னு நினைச்சா கூட அந்த சேனலுக்கு நம்ம டார்கெட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் फ्रेंड्स நீங்க வந்து என் சேனல்ல நீங்க வந்து உங்களுக்கு கேம்பெயின் ரன் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல யூடியூப் சேனல் கிளிக் பண்ணுங்க. என்னோட நேம் இத டைப் பண்ணீங்கன்னா என்னோட சேனல் இந்த இடத்துல வரும். நீங்க போற எல்லா ஆட்ஸுமே பார்த்தோம்னா என்னோட சேனல்ல மட்டும் தான் வரும். இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான கேம்பெயின் நீங்க ரன் பண்ணிக்கலாம். அடுத்து யூடியூப் வீடியோஸ், வெப்சைட், ஆப்ஸ் அண்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த யூடியூப் வீடியோஸ்ல இப்போ யாரோ ஒரு வீடியோஸ் உங்களுக்கு இருக்குன்னா இந்த வீடியோஸ்ல மட்டும் தான் எனக்கு வந்து என்னோட ஆட்ஸ் பிளேஸ் ஆகும் நினைச்சீங்கன்னா கூட நீங்க அந்த மாதிரி நீங்க பர்టిక్యులரா நீங்க டார்கெட் பண்ணி உங்களுக்கான கேம்பெயின் நீங்க ரன் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான காஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே फ्रेंड्स இப்போ இது உங்களுக்கு தேவைனா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனா பிகினரா வரும்போது இதையும் நீங்க யூஸ் பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுடுங்க.
அடுத்த இந்த இடத்துல பாருங்க கிரியேட் யுவர் வீடியோ ஆட்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல தான் நாம வந்து எந்த வீடியோஸ் நம்ம வந்து கேம்பெயின் ரன் பண்ண போறோமோ அந்த வீடியோஸ் நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். இப்போ நான் என்னோட ஷார்ட் வீடியோஸ் இதெல்லாம் ஓபன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஷேர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்றேன். இப்போ என்னோட URL நான் காப்பி பண்றேன். அகைன் கேம்பெயின் குள்ள வந்து இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணவே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு வீடியோஸ் வந்துருச்சு. இதுக்கு கீழே பாருங்க ஆட் ஃபார்மேட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இன்ஃபீட் ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் ஆகிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா நாம வந்து வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய வீடியோஸ் பார்த்தோம்னா ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்கிப் பண்ற ஆட்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ உங்க யூடியூப் சேனல்ல ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு இந்த வீடியோ நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோஸ்க்கான கேம்பெயின் மட்டும் இந்த இடத்துல ரன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பார்க்கும்போது ஒரு 7-8 செகண்ட் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய சேனல்ல அவங்க கிளிக் பண்ணி உள்ள வந்து பார்ப்பாங்க. இதனால உங்களுக்கான இம்ப்ரெஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் நல்ல குவாலிட்டியில வீடியோஸ் போடுறவங்க அவங்களோட இம்ப்ரெஷன் கிடைக்கும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கான இம்ப்ரெஷன் இன்க்ரீஸ் ஆகும். இல்ல எனக்கு ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் வேணா, எனக்கு வந்து இன்ஃபீட் ஆட்ஸ் போதும்னா நீங்க இன்ஃபீட் ஆட்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க செகண்ட் ஆகிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆகிற ஆப்ஷனோட செகண்ட் ஆகிற ஆப்ஷன் வந்து நல்லா எஃபெக்டிவா இருக்கும். அடுத்து பாருங்க இந்த இடத்துல ஹெட்லைன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீடியோவோட ஹெட்லைனை நீங்க காப்பி பண்ணிக்கங்க. இல்ல இதை தவிர நீங்க வேற ஏதாவது ஒரு ஹெட்லைன் கொடுத்தாலும் நீங்க கொடுத்துக்கலாம். 100 கேரக்டர்ல கூட சொல்லிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 39 கேரக்டர் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம கொடுத்த டைட்டில் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இதை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா வச்சுக்கங்க. இல்ல நீங்க எதனா ஆட் பண்ணி நினைச்சா கூட இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த இந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் 1, 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் 1ல நீங்க வேற எதனா சொல்ல வரலாம். ஸோ சப்ஸ்கிரைப் நவுன்ற ஆப்ஷன் நீங்க கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் சப்ஸ்கிரைப் நவுன்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டேன். ஸோ ரெண்டாவது ஆப்ஷனுக்கு நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இப்போ என்னோட டிஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை தவிர நீங்க வேற எதனா நீங்க கொடுத்து வந்தாலும் இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம். அடுத்த ஆட் நேம் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அதுல விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க நம்ம கேம்பெயின் வந்து எப்படி மொபைல்ல ஷோ ஆகுற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ இது டெஸ்க்டாப் எப்படி ஷோ ஆகுற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க வேற ஏதாவது வீடியோ ஓடிச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடுல நம்மளோட வீடியோஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ நிறைய பீப்புள் வந்து அடுத்த ஒரு வீடியோஸை கிளிக் பண்ணி உள்ள பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோவை கிளிக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதனால நம்மளுக்கான இம்ப்ரெஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல தான் நமக்கு தேவையான பிட்டை நம்ம ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஆவரேஜா பார்த்தோம்னா 0.55 கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த இடத்துல நம்ம அவ்வளவு கொடுக்க தேவையில்ல, 0.10 நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த பிட் வேல்யூ கொடுத்தோன்னே ரைட் ஹேண்ட் சைடுல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டிமேட்டட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கான வியூஸ் எவ்வளவு வரும், இம்ப்ரெஷன் எவ்வளவு கிடைக்கும், ஸோ சிபிஎஸ் எவ்வளவு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கொடுத்துட்டு கீழே இருக்கிற கிரியேட் கேம்பெயின் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இன்னொரு பெஸ்டான ஆப்ஷன் நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு பார்த்தோம்னா மேல போங்க. இந்த இடத்துல இந்த ரிலேட்டட் வீடியோஸ் கீழே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிஷனல் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதுல ரெண்டாவதா கொடுத்திருக்கிற செட் ஸ்பெசிபிக் டார்கெட் ஃபார் டிவைஸ் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க நம்மளுடைய ஆட்ஸ் வந்து பார்த்தோம்னா எந்த இடத்துல பிளேஸ் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர், மொபைல், டேப்லெட், டிவி இது எல்லாமே எனேபிள் இருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிறது ஷார்ட்ஸ்க்கான கேம்பெயின் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம்னா இந்த டேப்லெட், டிவி இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம எடுத்து விட்டுறணும். நமக்கு கம்ப்யூட்டர்லயும் மொபைலையும் நம்மளுக்கு ரன் ஆனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னா கம்ப்யூட்டர்ல பாக்குறவங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற அந்த ஆப்ஷன் நல்லா பெருசா ஷோ ஆகும். அவங்க அதை கிளிக் பண்ணி உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம கம்ப்யூட்டர் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மொபைலை யூஸ் பண்ணவங்களுக்கும் ரைட் ஹேண்ட் சைடுல காட்டும். அவங்களும் ஈஸியா கிளிக் பண்ணுவாங்க. இந்த டேப்லெட் யூஸ் பண்ணவங்களும் டிவி யூஸ் பண்ணவங்களும் அதிகமா கிளிக் பண்ண மாட்டாங்க. ஸோ டேப்லெட் கூட நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த இடத்துல டேப்லெட் நீங்க பிகினரா வரும்போது இந்த டேப் நீங்க கொடுக்காதீங்க. இன்னும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா பண்ணணும்னா இந்த இடத்துல இருக்கிற கம்ப்யூட்டர் நீங்க எடுத்துருங்க. மொபைலுக்கு மட்டும் உங்களுக்கு தேவையான கேம்பெயின் நீங்க ரன் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பண்றது ஷார்ட்ஸ் தான். ஸோ மொபைல் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நீங்க லாங் பண்றவங்க இந்த கம்ப்யூட்டர் ஜாயின் பண்ணி நீங்க ரெண்டுத்துக்கும் தேவையான கேம்பெயினை நீங்க ரன் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் மொபைலை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா வச்சுட்டு கீழே வந்து இந்த கிரியேட் கேம்பெயின் ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க ஒரு கேம்பெயின் இஸ் ரெடி நம்பர் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் கண்டினியூ டு கேம்பெயின் ஆப்ஷன் நான் கிளிக் பண்றேன். இப்போ இந்த ஆட் குரூப்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கேம்பெயின் வந்து இங்க ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா எலிஜிபிள் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஆட்ஸ் வந்து பார்த்தோம்னா அப்ரூவ் ஆயிடும். ஸோ அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கேம்பெயின் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு 10 ரூபா செலவு பண்ணி எப்படி நமக்கு தேவையான 1000 வியூஸ் நம்ம கொண்டு வரலாம்னு பார்த்தாச்சு. இதுக்கான லைவ் எக்ஸாம்பிள் நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அதிலே நான் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நமக்கு தேவையான கேம்பெயினை நம்ம ரன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இதுல உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மேக்ஸிமம் சிவிசி நம்ம 10 பைசா தான் கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு கேம்பெயின் ரன் ஆகலைன்னா இதுல இருக்க ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. 0.20 வைங்க, 25 வைங்க, 30 வைங்க, 35 வைங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கான கேம்பெயின் பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஆயிடும். இப்படி எதுல ஸ்டார்ட் ஆகுதோ அதை நீங்க அப்படியே விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே 0.5560 கொடுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கான கொஞ்சம் காசுல அதிகமான வியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிகினரா வரவங்களுக்கு கொஞ்சம் புரியாது. பட் நீங்க போக போக உங்களுக்கான கேம்பெயினிங் அதிகமாக ரன் பண்ண உங்களுக்கு அலைன்ஸ் ஈஸியா கிடைச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓவர்வியூ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வீடியோ ஆட்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுக்கான இம்ப்ரெஷன் எவ்வளவு கிடைச்சிருக்கு, இது வரைக்கும் உங்களோட காசு எவ்வளவு செலவு பண்ணிருக்க ஆப்ஷன் எல்லாமே அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம் உங்களுடைய காசு எவ்வளவு செலவாயிருக்கு, இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் மெத்தட். ஸோ அபிஷியலா நம்ம ஆர்கானிக்கா நம்ம வியூஸ் கொண்டு வரணும்னு நினைச்சோம்னா இதுதான் பெஸ்ட் மெத்தட். மத்தவங்க போய் நம்ம காசு கொடுத்து பண்றதை விட நம்ம யூடியூப்ல காசு கொடுத்து பண்ணும்போது இதுக்கான பூஸ்டப் இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகமா கிடைக்கும். இப்போ நம்ம பூஸ்டப் பண்ணாலும் சரி, போக போக ஆட்டோமேட்டிக்கா யூடியூபே நம்ம சேனலை பூஸ்டப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புரியல டிஸ்லைக் பண்ணுங்க. நீங்க ஷார்ட்ஸ் பத்தி வேற ஏதாவது என்கிட்ட கேட்க நினைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.